விருப்பங்களை நிறைவேற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்பன்னு கேட்குறீங்களா? நாளைக்கு தானுங்க, பிப்ரவரி 13ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளை மட்டும் மறந்துடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக நாளைய நாள் அமைய போகுதுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில், விஷ்ணு கோயிலில் போய் கொடிமரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கொடிமரத்திலிருந்து வலப்புறமாக 27 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது நம்ம முதலையே ஒரு பூ 27 பூவை நம்ம கையில் எடுத்துக்கணும். கொடிமரத்துலேருந்து வலது பக்கமாக சுற்றி ஒரு முறை வந்தோடனே அந்த கொடிமரத்துக்கிட்ட அந்த பூவை போட்டு வழிபட்டுட்டு அடுத்தது 2வது முறை 3வது சுற்று 4வது சுற்றுன்னு வரும்போதெல்லாம் அந்த பூவை போட்டு நம்ம வழிபட்டுறோம். அந்த 27 பூ எதுக்குன்னா, நம்ம 27 முறை வலம் வந்திருக்கிறோம், சாமியை நினச்சி சாமி கும்பிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக. ஒவ்வொரு முறை நம்ம வரும்போதும் பெருமாளை நம்ம மனசார வழிபடணும். நம்மளுடைய வேண்டுதல்களையெல்லாம் மனசார நினச்சிட்டு பெருமாளை, விஷ்ணு பகவானை மனசார நினச்சிட்டு வழிபட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் மறந்துடாதீங்க. காலை நைட்டு 1:30 மணிலிருந்து காலையில் 10:30 மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. நாளை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பெருமாள் கோயிலில் போய் வழிபட்டு உங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து உள்ளது. நன்றி, வணக்கங்க.